லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பா எத்தனை தடவை சொல்றது வர முடியாதுன்னு, சும்மா திரும்ப இங்கே வந்து நிக்கிறேன். நான் ஒருத்தங்களை பார்க்க தான் உங்களை கூப்பிட்டேன், நீங்க வரல. இப்போ அவங்களே உங்களை பார்க்க வந்துட்டாங்க. என்னப்பா சின்ன பரமு இங்கன வந்து நிக்கிறிய? அது வீட்டு பொருள் எல்லாம் வேற வண்டியில ஏறி கிடக்கு. என்னாச்சு? அது வீட்டுக்காரங்களோட சின்ன தகராறு சொன்னல. சரி, தகராறுன்னு உன் மாமியார் வீட்டுக்கு போனல்ல, அப்ப அங்கனே இருக்க வேண்டியதானே? இங்கன வந்து நின்னுட்டு இருக்கிய? அங்க போனமா, போன இடத்துல இந்த அந்த நிக்கிறால செந்தில், அவன் பொண்டாட்டி என்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிருச்சுமா. ஆமாத்த, ஆமா அந்த அமுதா. ஓ, அப்போ அமுதா உங்களை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு வெளியில விரட்டி விட்டுட்டா, சரியா? ஆமாத்த, அதேதான். ஐயோ பாவம். சின்ன கொஞ்சம் இங்கன வாய. வாராசா மோட சொல்லும். அடச்சி இங்க வா. இல்ல வா. எங்கடா ஓட பாக்குற? இங்கன வா. வாடிங்கிற வானும் போதே வந்துடணும். ஓடுறீங்க ஆட்டம். இப்ப சொல்லுடே, அமுதா உங்களை வீட்டை விட்டு வெளியே போச்சோன்னாளா? சொல்றேன். ஏய் வாங்குறேன். ரெண்டு பேரும் உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? அடிச்சன பல்லு உதிர்ந்து. சொல்லு. சொல்லிருங்க. என்னை மாவாட்ட சொல்றாமா? ஓ, அந்த வீட்டு மூத்த மருமக அந்த கோத்தலாம் திட்டிட்டு மன்னிப்பு கேட்டதா வீட்டுக்கு வரேன்னு சொன்னமா. தப்பா? ஓ, வீட்டு மாப்பிள வேலை சொன்னா செய்ய மாட்டீங்களோ? நீ பெரிய மகாராசா, வேலை சொல்லிட்டா உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதா வீட்டுக்கு போவீங்களோ? போட்டனா வேலை வெட்டி இல்லாம வெட்டியா ஊரை சுத்திக்கிட்டு ஊர் ரொம்ப இழுத்துக்கிட்டு வெட்டி சோறு தின்னுக்கிட்டு இருந்த. சரி, இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டா சரி ஆயிடும்னு இவனை உனக்கு கல்யாணம் பண்ணிச்ச. ஏண்டி நீ இவனை திருத்தி ஒரு ஆள் ஆக்குவேன்னு பார்த்தா நீ அவனோட சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு கிடக்க. தாயோட தொட்டில் சேலை மாத்தாதத பொண்டாட்டியோட முந்தான மாத்துன்னு சொல்லுவாங்க. நீ என்னடான்னா இவன் கூட சேர்ந்துக்கிட்டு கூத்தடிச்சிட்டு கிடக்க. ஆத்தா கூட இருந்தா ஆட முடியாதுன்னு என்னைய தனியா விட்டுட்டு தனி கொடுத்துன்னு போயிட்ட. அங்கன போயாவது ஒழுங்கா வாழ்ந்தீங்களா? ஏண்டி இவள உன் வீட்டுல என்னைக்காவது ஒருவேளை அடுப்பு எரிஞ்சிருக்கா? ஒண்ணு பாத்திரத்தை தூக்கிக்கிட்டு போவ, இல்ல வெறும் வயித்தை தூக்கிக்கிட்டு உன் ஆத்தா வீட்டுக்கு போவ. அண்ணத்துக்கு நல்ல மனசு, அதனாலதான் உங்களை அனுசரிச்சு போறா. அவ நல்ல மனசுக்கு ஏத்த மாதிரி
அந்த மகராசி அமுதா வந்திருக்கா. அவளுக்கு உங்க குணம் தெரிஞ்சுதான் இப்படி நடந்திருக்கா. கல்யாணம் கட்டி புகுந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிறந்த வீட்டுல என்னடி நாட்டாம வேண்டி கிடக்கு. இதோ பாரு பரமு, புருஷன் தப்பு பண்ணா தட்டி கேக்குறவதான் பொண்டாட்டி, கூட ஜால்ரா போடுறவ இல்ல. உங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் குணம் மாறினாதான் குடும்பம் உருப்படும். அமுதா மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு உனக்கு நாத்தனாரா வந்ததுக்கு நீ தாண்டி கொடுத்து வச்சிருக்கணும். எத்தனையோ மருமகளுங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச முதல் நாள்லயே கொத்துச்சாவிய வாங்கிடுறாளுவ. ஆனா அந்த அமுதா உங்க குடும்பத்தை தூக்கி நிறுத்த வந்த கொலை சாமிடி. எம்பிட்டு தைரியம் இருந்தா அவளை வந்து உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுவிய? உங்களை எல்லாம் அப்படியே கொழுத்து பாரு. இப்பவே 2 பேரும் பொட்டிய கட்டிய நேரா வீட்டுக்கு போறிய. அமுதா என்ன சொல்றாளோ அத கேட்டு நடந்துக்கிறிய. இதுக்கு மேல ஏதாவது அப்படி இப்படின்னு கேள்விப்பட்ட 2 பேரையும் இடிச்சு விடுவேன். இடிச்சு, புரியுதா? இந்த பாருங்க, பஞ்சாயத்துல அமுதா கிட்ட நீங்க மன்னிப்பு கேக்குறீங்க. என்ன போங்கறல்ல நீ எங்க கையில எடுத்துட்டு போ. போடா மாமா. போன் மாமா. போன கூட எடுக்காம போறீங்க. வாயா வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போறது இருக்கட்ட. இன்னைக்கு நீங்க செஞ்ச இந்த உதவிய நான் என் வாழ்நாள்ல என்னைக்குமே மறக்க மாட்டேன். நான் என் சூழ்நிலை சொல்லி கூப்பிட்டதும் மறு யோசனை இல்லாம என் கூட வந்தீங்க பாருங்க. இதுக்கு என் வாழ்நாள் பூரா நான் கடமைப்பட்டிருக்கேன். என்ன நீயே பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? உன்னை பத்தி அவிய புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறது அம்பிடுத்தேன். அவியலுக்கு மாசம் வீட்டு வாடகையிலேருந்து மளிகை சாமான் வாங்கி தர்ற வரைக்கும் நீதான் பண்ணிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியல. அந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அத நீ மொத்தமா தூக்கி சுமக்கிற. அதெல்லாம் கூட அவிய கண்ணுக்கு தெரியல. ஆனா என் மக அமுதா உதவிக்குன்னு சொன்னது அந்த ஒரு வார்த்தை மட்டும் அவியலுக்கு அம்பிட்டு ரோசம் வருதுன்னா இம்பிட்டு வருத்தப்பட வேண்டியது நீ இல்லையா, அவியதான். ஐயா செந்திலு, ஒரு பொண்டாட்டி நம்ம வீட்டாளுங்க மூலமா அவமானப்படக்கூடாதுன்னு நினைக்கிறதெல்லாம் சரிதான். அதுக்காக நீ பண்ணது தப்பு இல்லைன்னு ஆயிடாது. ஆமாயா, உன் ஆத்தா உசுர காப்பாத்த நீ சொன்ன பொய்யில விதி வசத்தாலோ இல்ல தெரிஞ்சோ தெரியாமலோ அமுதாவோட வாழ்க்கை உன்னோட சேர்ந்துருச்சு. அந்த புள்ள வசதியில பெரிய குடும்பமா இருந்தாலும் சின்ன வயசுலயே ஆத்தா பாசத்தை இழந்தவ. பக்குவமே இல்லாத வயசுல தான் குடும்ப பாரத்தை தான் தோள்ல சுமந்தவ. எல்லாரோட சந்தோஷத்துக்காகவும் தான் படிப்பையே தியாகம் பண்ணவ. அவ வாழ்க்கையில தன்னோட பெரிய கனவா சந்தோஷமா நினைச்சது தனக்கு வரப்போற புருஷன் வாத்தியாரா இருக்கணுங்கிறத. அதுவும் அவளுக்கு அமையல. நல்லவங்களுக்கு ஆண்டவன் போட்ட முடிச்சு என்னைக்குமே தப்பாகாது. நீயும் நல்லவன் தான். சூழ்நிலை தான் உன்னை குற்றவாளியா எல்லார் முன்னாடியும் நிக்க வச்சிருச்சு. உன்னை தேடி வந்தவ ஒரு பொக்கிஷந்தான். அத தொலைச்சிடாத. பாதுகாப்பா பத்திரமா வச்சுக்க. அவளை கண்ணு கலங்க வச்ச நம்ம குலசாமியே நம்மள மன்னிக்காதியா. அவ லட்சியத்தையும் நீதான் நிறைவேற்றி கொடுக்கணும்.
சூப்பர்ரா. உன் பொண்டாட்டிக்கு ஒண்ணுன்னு சொன்ன உடனே பஞ்சாயத்துக்கு போய் அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டியடா. செம்ம மாப்பிள. டேய் கிரேட்டுடா. எப்படியோடா உன் பொண்டாட்டியோட கௌரவத்தை காப்பாத்திட்டடா. வாடா வாடா மாப்பிள வாடா. ஆமாம்மா, அது பரவாயில்ல. சரி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், சரி நான் அப்புறம் கூப்பிட்றேன். எனக்காக யாரும் எதுவும் பண்ண வேணாம். என் தலைவிதி எப்படி இருக்கோ அப்படியே எல்லாம் நடக்கட்டும். கஷ்டமோ நஷ்டமோ எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். எனக்கு உதவுறேன் கிதவுறேன்னு யாரும் எதுவும் பண்ண வேணாம். அமதா ஒரு நிமிஷம். நீ என்ன எப்படி நினைச்சிட்டு இருக்கேன்னு தெரியல அமதா. ஒரு பொய்க்காரனா, ஏமாத்துக்காரனா, இல்ல நம்பிக்கை துரோகியை கூட நினைக்கலாம். ஆனா எனக்கு அமுதா என்னைக்கும் தேவதை தான். பெத்த அப்பச்சியை மீறி என் குடும்பத்துக்காக, எங்க அம்மாவுக்காகவும் இங்க வந்து எங்களுக்காக நீ இம்புட்டு கஷ்டப்படுறிய. உனக்கு ஒண்ணுன்னா நான் பார்த்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா? அமுதா, உனக்கு நான் யாரை வேணாலும் இருக்கலாம். ஆனால் எனக்கு நீ இந்த உலகத்திலே ரொம்ப நேசிக்கிற ஒரு பொண்ணு. அது மட்டும் இல்லை, என் காதலி, என் பொண்டாட்டி. இது எல்லாத்துக்கும் மேலே எங்கள் அம்மாவுக்கும் பிடிச்ச மருமகன். என் குடும்பத்தோட கஷ்டத்தை போக்கணும்னு இம்புட்டு தூரம் நீ போராடிட்டு இருக்க. அப்போ ஏற்பட்ட உன்னை ஊராருக்கு முன்னாடி அவமானப்பட நான் விட்டுருவேன்னு நினச்சியா? உனக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, உனக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் வந்து நிற்க தான் செய்வேன். அந்த உரிமையும் கடமையும் எனக்கு இருக்கு. ஏங்க கேளுங்க. டேய் மாப்பிள, என்ன வேப்பல? அட போ மாமா, நீ வேற. மாறி இன்னைக்கு என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? நான் உங்ககிட்ட இருந்து சத்தியமா இதை எதிர்பார்க்கல. எம்புட்டு நம்பின உங்க ரெண்டு பேரையும் இத சாக்கா வச்சு அமுதா குடும்பத்தை மூக்க இருக்கலான்னு பார்த்தா நீங்க என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டீங்கல்ல? டேய் என்னடா என்ன நடந்துச்சுன்னு தெரியாம கத்தாதடா. என்ன வேணா நடந்துருக்கட்டும்க்கா. இன்னைக்கு பஞ்சாயத்துல அமுதா நம்ம கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கறத வச்சு எப்படி பூரிச்சு பண்ண தெரியுங்களா? அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கறத வீடியோ எடுத்து அவங்க அப்பச்சிக்கு அனுப்பி அந்த ஆள் மூஞ்சில கரிய பூசலான்னு பிளான் பண்ணிருந்தேன். எல்லாமே சொதப்பல் சொதப்பல் சொதப்பல். எல்லாம் உங்களை நம்புனல. என்ன சொல்லணும்? டேய் உண்மையிலே என்ன நடந்துச்சு தெரியுமா? நீ பாட்டுக்கு வார்த்தை விடாடா. ஏன்டா நீ வேற மறுபடியும் அடி வாங்கி கொடுத்துறாடா. பேசாம இரு. அப்படி என்னதான் நடந்துச்சு சொல்லுங்களேன். நீங்க சொன்ன எல்லாத்தையும் கேட்டுட்டேன், இதையும் கேக்குறேன், சொல்லுங்க. ஏங்க டேய் வேற எதுவும் நடந்ததா நான் கவலைப்பட்டிருக்கே மாட்டேன்டா. கரெக்டா அந்த செந்தில் பையன் என் வீக்னஸ் என்ன தெரிஞ்சுக்கிட்டு எங்க அம்மாவை கூட்டு வந்துட்டான்டா. ரோட்ல வச்சு என்ன அடி. ஏங்க ஆமாண்டா, என் முடியெல்லாம் இப்படி பிடிச்சி இழுத்துட்டு என் கண்ணத்துல பலார்னு ஒரு அறை விட்டுருச்சுடா. டேய் இன்னும் வலிக்குதுடா எனக்கு. இல்லைங்க அவ மாமியார் மட்டும் இல்லடா, ஏன் மாமியார் வரைக்கும் அவ கண்ட்ரோல் எல்லாம் வச்சிருக்கா. டேய் வடிவேலு, இதை இப்படியே விட்டுடுவே நமக்கு தாண்டா டேஞ்சரு. டேய் மாப்பிள, அவ நெட்வொர்க் ரொம்ப பெருசா இருக்குடா. அவளை இப்படியே விட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப டேஞ்சர்ரா. மாப்பிள, இந்த வீட்டுல ஒன்ன தவிர எல்லாருமே அவளுக்கு தான் சப்போர்ட். இப்ப எங்க அம்மாவும் அவளுக்கு சப்போர்ட்டா போயிடுச்சு. டேய் இதுல இருந்து தப்பிக்க ஒரே வழி, அவளை ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியே ஆகணும்டா. ஆமாண்டா. இல்ல மாமா, இல்ல, இனி அவளை நேரடியா அடிக்கிறது சரியா வராது. அப்புறம் ஏன்னா இனி நம்ம என்ன பண்ணாலும் அவளுக்கு வெளிப்படையா தெரிஞ்சிரும் மாமா, நாம ஏதோ திட்டத்தோட தான் பண்றோம்னு. டேய் வேற என்னடா பண்றது அவள? இனி அவ முழுசா நம்புற செந்திலையும் அம்மாவையும் வச்சு அவளை வீட்டை விட்டு விரட்டுறேன் பாரு. டேய் என்னடா அம்மாவா? டேய் ஏன்டா நீ ஒருத்த உங்க அம்மாவை வச்சா சான்ஸ் அதானே. உங்க அம்மாவுக்கு அமுதா சொல்றதானே வேத வாக்கு. பாப்போம் மாமா பாப்போம், அது இன்னும் எம்பிட்டு நாளைக்குன்னு பார்க்க தானே போறோம். ஏங்க அவன் சொல்றதாங்க சரி.
நம்ம நேரா மோதுறதை விட்டுட்டு செந்தில அம்மா மூலமா டீல் பண்றதாங்க சரி. என்ன சொல்றீங்க? வேற வழி இல்லைங்க, சொல்லுங்க. டே சர்ரா, ஆ? நீ நீ பண்றா தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துற. ஆமா. இப்படியே 3 நாள் நடந்தனா முட்டி தேஞ்சு போயிடும். 40 கடை ஏறி இறங்குறவன் நடந்து போனா நீங்க மினிக்கிட்டு பைக்கில் வருவீங்க. என்ன குறைக்கிறேன், மறுபடியும் போட்டுக்கிட்டு கொடுத்துறாத. மழை வரமா இருக்கு. சப்பா என்ன வெயில், முக்குக்கு முக்கு கடை வச்சிருக்காங்க. ஐயோ பாத்தீங்களா? அதே முடியலையே. என்னடி உட்காந்துட்ட? மாவள அரசியா? அவன் பார்த்தா எங்க அம்மாட்ட போட்டு கொடுத்துட போறாங்கடி. எந்திரடி. என்ன லுக்கு? வாங்க. என்னடி முறைக்கிற? ஏங்க சும்மா பதட்டப்படாதீங்க. அமுதா வீட்ல இல்ல, சந்தைக்கு போயிருக்கா. வர எப்படியும் ஒரு 2 மணி நேரமாவது ஆகும். அம்மாடி அப்பா. பரமு இந்த இந்த இடத்துல பிடிக்குதுடி. ஏன் வாய்வா இருக்கும்? அப்ப இந்த இடத்துல பிடிக்குது. ஏங்க ரொம்ப நாள் கழிச்சு வேலை பாக்குறீங்களா, அதுவாதான் இருக்கும். அப்படியா? எனக்கே கை கால்லாம் வலிக்குது, கொஞ்சம் அமுத்தி விடுங்க. உனக்குமா? அப்ப இந்த இந்த வடிவேலு பயலுக்கு போன போட்டு ஒரு மீன் மாத்திரை வாங்கிட்டு சொல்லு. அது போட்டாதான் கேட்கும். என்ன வலி வலிக்குது. பரம இந்த ஃபேனை போடுறேன். வேர்க்குதுடி. அமுதா சொன்னதான் செய்வியா? நான் சொன்ன செய்ய மாட்டியா? எனக்கு டயர்டா இருக்காதா? சின்ன பாப்பா, மாமாக்கு வேர்க்குது. அந்த ஃபேனை தட்டி விட்டு சூடா சுக்கும் மல்லியும் தட்டி போட்டு காரமா ஒரு இஞ்சி டீ எடுத்துருவா. மாமாவுக்கு வாயு பிரச்சனையா இருக்கு. என்னடி முறைக்கிற? ஏய் என்ன அவர் சொல்றது காதுல விழலையா? போ, எனக்கும் சேர்த்து சுக்குமல்லி காப்பி எடுத்துட்டு வா. போ போடி. ஏய், உனக்கும் புருஷனுக்கும் காஃபி வேணும்னா நீ போட்டு கொடு. என்ன இதுக்கு வேலை வாங்குறீங்க? நான் படிக்கணும். பெரிய நம்ம அப்படியே காலேஜ் பஸ்ஸா வாங்குது ஒவ்வொரு செமஸ்டரும். படிக்கணுமா? யாரையாச்சும் பார்த்தா மட்டும் புக்கை தூக்கிட்டு அப்படியே திரியுறது, மத்த நேரம் போனே பார்த்து திரிறது. பயங்கரமான பச்சொந்தி. ஏய், உங்க அண்ணன் மண்ணி சப்பட்ல பேசுறியாக்கும்? அவ சந்தைக்கு போயிருக்கா, வர லேட் ஆகும். சம்மா அவளுக்கு ஜாலரை தட்டாம சொன்ன வேலையை செய். ஆமாடி பாப்பா, அவளை பார்த்தா மட்டும் அண்ணன் வண்டின்றது. மொறப்பா நல்லா கடந்து. லுக்க பாத்தியா? நடை பாத்தியா? பெரிய ஐஸ்வர்யா ராய் நானா? இதான் அண்ணன் மண்டி வந்துட்டாங்களே. அடியாத்தி. ஐயோ, எங்க கிரைண்ட்ல மாவு கிடக்கு, என்னன்னு கொஞ்சம் பாருங்க. எங்க எனக்கு வேற வேலை கிடக்கு, கொஞ்சம் அதை பாருங்களேன். டேய், உன்னாலடி கிரைண்ட ஐயோ. ஏய், என்ன சிரிக்கிற? இல்ல, நான் சும்மா தான் சொன்னேன். அந்த பயம் இருக்கட்டும் 2 பேருக்கும். போட்டாலே வை. கள்ள நோண்டி போடி. என்னங்க அவ பாட்டுக்கு போற, நீங்க பாட்டு பார்த்து நிக்கிறீங்க? ஏய், அவளை எப்படி கொஞ்ச நேரத்துல பதற விட்டுட்டா? இந்த குடும்பத்துல சின்ன சிறுசனா நக்கல் பண்ற மாதிரி ஆயிப்போச்சா நம்ம நிலமா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த செந்தில் பையா. அந்த டுபாக்கு ராஜா நம்மள மிரட்டானா? ஏய் செந்தில். சரிங்க. அமைதியா வாங்க. சொல்லுங்க. நடி போன் எடுக்கிறான். மறுபடியும் போட்டு கொடுத்துருவானோ? இவன் மறுபடியும் எங்க அம்மாட்ட கோழி முட்டை விட்டு அடி வாங்கி விட்டானா? ரெடி பண்றது. ஏங்க நீங்க சும்மா இருங்க, நான் கேட்டுதாங்க ஆவ. பயப்படாம வாங்க, அமைதியா வாங்க. வாங்குங்க. ஏய் பங்காளி, ஏய் சொல்றா, எப்படி இருக்க? சரிடா. இங்க மழைல இல்ல, என்ன புயல் காத்து வரும் போல இருக்கு. புயல்னு நம்மள தான் சொல்றான். நம்மள பத்தி தான் பேசுறேன். அப்புறம் உன் சைடுல எப்படி போயிட்டு இருக்கு? வரணும்டா. இவன் போன் பேசுற மாதிரி தெரியலையே. அதெல்லாம் இருக்கட்டும் விடு. ஏங்க போனை கொடுங்க. சரி பங்காளி. ஐயோ கட் ஆயிடுச்சு போல இருக்கு. அது தெரியாம நான் தான் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஏய், நீ லூஸ் இல்லடா, நான் தான் லூசு. இந்த குடும்பத்துல வந்து பொண்ணு எடுத்திருக்காரே இந்த மனுஷனும் ஒரு லூசு. நீ ரொம்ப தெளிவுதே. என்னக்கா ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? என்னடா பின்ன, உனக்கு உன் பொண்டாட்டி அம்பட்டு முக்கியமா போயிட்டாளடா. எங்கயோ கடந்து என் மாமியாரை கூட்டிட்டு வந்து ஊரு மத்தியில என்ன அடிவாங்க வச்சுட்டல்லடா. இந்த அக்காவை விட உனக்கு நேத்தி வந்தவ பொசத்தியா போயிட்டாளடா. இல்லக்கா. போடா. அக்கா
அப்படிலாம் இல்லக்கா. ஏன்க்கா ஓவரா கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்க? என்ன ஓவரா கற்பனை பண்ணி பேசிட்டான்? உன்னை என்னென்னமோ நினைச்சேன்டா. உன்னை என் வீட்டு குலசாமிலாம் சொல்லி வச்சேன்டா. ஆனா நீ இப்படி இருப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கலடா. இல்ல மாமா. எங்க மான மறுவாத போனா பரவாயில்ல, நம்ம குடும்ப கௌரவம் கூட போனா பரவாயில்ல, ஆனா உன் பொண்டாட்டி மாத்திரம் அப்படியே பொத்தனாப்ல இருக்கணும். அப்படிதானடா? அக்கா நான் சொல்றது கொஞ்சம் கேளுக்கா. நானும் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தான் அதெல்லாம் பண்ணேன். எதுரா எங்க அம்மாட்ட நல்லா கோழி முட்டி விட்டு என்னை ரோட்ட அடி வாங்க வச்சியா? அதான் நீங்க குடும்பம் செய்யற நல்லதா? அது இல்ல மாமா, நீங்க பாட்டுக்கு ஒரு சின்ன பிரச்சனைய பஞ்சாயத்துக்கே கொண்டு போயிட்டீங்க. ஊருக்குள்ள பிரச்சனை என்னன்னா பேசுவாங்க. கதிரேச வாத்தியார் குடும்பம் பிரிஞ்சு போச்சுன்னு பேசுவாங்க. அமுதா பத்தி உங்க 2 பேருக்குமே தெரியும். அவளுக்கு கெட்ட எண்ணம்லாம் கிடையாது. அவ மனசார நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் முன்னேறணும்னு நினைக்கிறாங்க. குடும்பம்னா அது எங்களை மட்டும் இல்லை, உங்களையும் சேர்த்துதான். சொல்லுங்க. தள்ளிட்டு போறான் பரமத்து. ஏங்க என்னடி பாத்தியா எப்படி பேசிட்டு போறானே? இதுக்கு இவன்ட்ட பேசவே வேணாம்னு சொன்னேன். இவன் நம்ம பழைய செந்தில இல்ல பாப்பா. அவன் அமுதாவை பார்த்தாலே அப்படியே பாய் மாதிரி சுருண்டுறான் பாப்பா. அப்படியே மயக்கி வச்சிருக்கான். பாப்போம் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி மயக்கத்துல கிடக்குறான்னு. ஒரு நாள் நம்ம அடிக்கிற அடியில தெளியும்ல, அன்னைக்கு இருக்கு அவன் ஆளே இல்லாம போயிடுவான். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, பாத்துக்கிடுவோம்.